நீங்க ஒரு ட்ரீம் ஜாபோ, இல்ல பெஸ்ட் ஜாபோ, இல்ல குட் ஜாபோன்ற ஒண்ண கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு ஆஃபர் இருக்கலாம், அல்லது இன்னொரு கம்பெனில நீங்க வொர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அந்த கம்பெனிக்கும், இப்ப நீங்க ட்ரீம் ஜாப்ன்னு சொல்ற அந்த கம்பெனிக்கும் என்ன கேப் ஆக்சுவலா? ஆ என்ன நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நீங்க கண்டுபிடிங்க. நான் எப்படி அத கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா பார்க்கலாம். நான் Amazon ஆஃபர் வாங்குனதுக்கப்புறம், இன்னொரு கம்பெனியோட ஆஃபரும், அது எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதே 6 டைமென்ஷன் தான் இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி. எது ஹையா இருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி அது Amazon தான். அதே மாரி பேலன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, எனக்கு கரண்ட்டா ஆஃபர் பண்ணது தான். குரோத்ன்றது Amazon தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒன்ஸ் நீங்க Amazon மட்டும் ஒரு 2, 3 இயர்ஸ் மட்டும் கஷ்டப்படு. கண்டிப்பா வந்து ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து கண்டிப்பா டிஃபரண்ட் பெர்சனா இருப்ப. உங்களோட குரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி என்கிட்ட இன்னொருத்தரும் சொன்னாரு, "ஒரு 1 வருஷம் மட்டும் பல்ல கடிச்சு Amazonல இருந்துரு. அது உன் லைஃப என்டையரா மாத்தும்னா" சொன்னாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து குரோத் வந்து Amazon தான். அப்புறம் லொகேஷன்றது நான் அப்படியே என்டையரா ஃபேமிலிய ஷிஃப்ட் பண்ணணும். ஆ அதுக்கு நான் ஃபினான்ஷியலா, இல்ல பிசிக்கலா அல்லது சைக்காலஜிக்கலா நெறைய கோ த்ரூ பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால கண்டிப்பா Amazon லோ தான். கல்ச்சர்ன்றது ம என்னோட கம்பெனியோ அல்லது ஆஃபர் பண்ண கம்பெனி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நான் அக்செப்ட் பண்ற டைம் ஆஃபருக்கு அந்த சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, லே ஆஃப் நெறைய போயிட்டு இருந்துச்சு. ஆ அவங்க கல்ச்சரோட ரிவ்யூஸ்லாம் நான் படிக்கும்போது, அது எல்லாமே லோவா தான் இருந்துச்சு. ஸோ யூசுவலா ஒரு கம்பெனிய நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க Glassdoorஓ அல்லது Indeedஓட ரிவ்யூஸ நீங்க படிச்சீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆ ஒரு நல்ல கம்பெனி இல்லன்றத நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த டைம்ல நான் படிக்கும்போது அந்த அளவுக்கு இல்ல. அதே மாரி பர்ப்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, Amazon ஒரு ஜாபுக்கு வந்து நான் வந்து ஆ டைரக்ட்டா நீங்க ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 10,000 பேத்துல நீங்களும் ஒருத்தரா இருப்பீங்க. பட் கரண்ட் ஜாபோ அல்லது எனக்கு ஆஃபர் பண்ண ஜாபோ அது என்டையரா டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ Amazon வந்து ஒரு சேலரினாலயோ அல்லது குரோத்னாலயோ வந்து ஜெயிச்சிருந்தாலும், எனக்கு வந்து பேலன்ஸோ, லொகேஷனோ, பர்ப்பஸோ வந்து எனக்கு அந்த ஆஃபர் பண்ண ஜாப்ல தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து எது தேவை? ஆக்சுவலா நம்ம எது தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம ஓட முடியும்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ எனக்கு இதுதான் தேவைன்றதுக்கு ஒரு 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 ரியல் டைம் எக்ஸாம்பிள் இது. ஸோ இந்த 6 டைமென்ஷன்ல மேபி உங்களோட கரண்ட் ஜாப் நெறைய லோல இருக்கலாம். அல்லது உங்களோட ஃபியூச்சர் ட்ரீம் ஜாபோ, இல்ல ஒரு குட் ஜாபோ வந்து அந்த டைமென்ஷன்ல வந்து நெறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாரி பர்ட்டிகுலர் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல இல்ல எனக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்திலாம் கவல இல்ல. எனக்கு சேலரி இம்ப்ரூவ் பண்ணணும். என்னோட ஃபேமிலியோட கண்டிஷன்ஸ் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னும்போது, உங்களுக்கு அதுதான் பிரியாரிட்டியா இருக்கும். ஸோ இப்ப நீங்க இந்த 6 டைமென்ஷன்ல வச்சு செக் பண்ணும்போது, நீங்க ஃபியூச்சர்ல இருக்கிற ஜாபோ அல்லது குட் ஜாப் பத்தி டைமென்ஷன் வரும்போது, இதெல்லாம் வந்து எனக்கு வேணும். இந்த லொகேஷன் எனக்கு பிரச்சனை இல்ல. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இல்லனாலும் பரவால்ல. அடுத்த 2, 3 இயர்ஸ் டைமுக்கு பர்ப்பஸ் பத்தி கவலை இல்ல. நம்ம வந்து ஒரு பக்கம் போணும் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இத பிரியாரிட்டி டைமென்ஷனா வைங்க. அதுதான் உங்க ட்ரீம் ஜாப்ப டிஃபைன் பண்ணும். அதே மாரி இந்த ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஸோ என்ன அடுத்த நெக்ஸ்ட்டு 3 பிரியாரிட்டி என்ன? அது வந்து எப்படி என்னோட ரோல இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற எல்லாத்தையும் நீங்க இந்த ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம்.